ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு. நான் மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. மண் சட்டியில் மீன் குழம்பு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நல்ல சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி போட்டு பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டோன்னா நமக்கு தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா கொஞ்சம் கொலையாக ஆனதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் போட்டோம். நான் இதில் இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு தாளித்து நம்ம போட்டதுனால. இப்போது இதில் நான் என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இதில் நான் என்னெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்னா, தேங்காய், குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இதை மூணையும் போட்டு நான் நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அதில் கொட்டிடுவோம். நான் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் புளி தண்ணியை சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம இந்த ஜார்லேயே இந்த புளிக்கரசு தண்ணியை ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம். புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் பத்தலை, நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா பச்சை மிளகா. இது வந்து நான் மீன் போடும் போது தான் வந்து இந்த பச்சை மிளகாவே அதில் போடுவேன். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து மசாலா தடவை மீனை பொரிக்க போகிறோம். பாத்திரம் ஹீட் ஆனதும் மீன் பொரிக்கிற எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம், இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் வந்து ஒரு மாதிரி ஓவர் ஹீட் ஆன மாதிரி ஆகிடும். குழம்பு பார்த்தீங்களா நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்க மசாலாக்கு ஸ்மெல் போனதும் நம்ம மீனை போட்டுற வேண்டியது. இதில் இன்னைக்கு நான் என்ன மீன் வாங்கியிருக்கேன்னா ஷீலா மீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஷீலா மீன் தான் வாங்கியிருக்கேன். இதுதான் இன்னைக்கு குழம்பு வச்சுட்டு மீன் பொரிக்க போகிறோம். மீன் குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொதிக்க வந்து நல்லா ஸ்மெல் இருக்கும். ஃபஸ்ட்டே நான் போட்டிருக்கேன் வெங்காயத்தோட, பட் ஆனால் குழம்பு இது மாதிரி வரும்போது நம்ம கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம வந்து மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் லைட்டாக சூடாகிட்டுருக்கு. சூடானதை நம்ம மீன் பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே வந்து மீன் குழம்புக்கு மீன் வந்து நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுட்டு குழம்பு மூடி வச்சிட்டோம். நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் நம்ம அந்த வந்து மண் சட்டியில் வைக்கிற குழம்பு வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த பக்கம் மீன் போட்டு எடுத்துடலாம்.
பாருங்கள், நல்லா மீன் பொரிக்க போட்டேன். குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. கிச்சன் வந்து பயங்கர ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மீன் பொரிக்கிறதுனால வெளியே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹீட்டெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். மீன் வந்து பொரிக்கும் போது ஓகே. ஆனால் நான் மீன் கட் பண்ணும்போது கொஞ்சம் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பழைய மீன் நினச்சிட்டே இருந்தேன். இல்லை, நல்லா தான் இருக்கு. பாருங்க, இன்னும் அந்த மசாலாலாம் வந்து நல்லா ரெடிஷாக வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸாவது ஆகும். 5-7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மீன் போட்டு எடுத்துடலாம். ஆல்ரெடி சாதம் வடித்தாச்சு. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், சுட சுட சாதம். இதுதான் எங்கள் வீட்டோட லஞ்ச் இன்னைக்கு. உங்கள் வீட்டில் என்ன நினச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அம்மா சமைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்போ மீன் பொரியலோ இதுவா. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குக்கு போயிட்டு வந்து தலையில அடிக்கிட்டுச்சு. தலையில ஊஞ்சல் வந்து ஆடிட்டு இருக்காங்க போல. இவனுக்கு ஏதோ எடுக்கிறதுக்கு போயிருக்கான் சைடில். அந்த ஊஞ்சல் வந்து தலையில நல்லா அடிச்சு செம்ம பிளட்டு. இப்போ 2 தையல் போட்டுருக்கு தலையில. முடியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு பார்த்து நீங்களும் உங்கள் குழந்தைங்கள பார்க்குக்கெலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் நான் பயங்கர கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன். சின்னவன் சறுக்குக்கு போயிட்டான் விளையாட. அவனை பார்த்துட்டு இவன் திரும்பத்துல இவன் எந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனதுனால தலையில் நல்லா அடிபட்டுருச்சு. பட் லேசாக போச்சு நினச்சிக்கிட்டேன். ஊஞ்சல் வேகமாக ஆடி தலையில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு. நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. டிஷர்ட் ஃபுல்லாக பிளட்டு. சின்ன அடி மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் 2 ஸ்டிச்சு இருக்குது. நெக்ஸ்ட் வீக் தான் வந்து பிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பயங்கர பிளட் ஆகி பார்க்க முடியல. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்க பார்க் கூப்பிட்டு போனீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது சைடில் போகிறது, குழந்தைங்க ஓடி பிடிச்சி விளையாடும்போது பின்னாடி போகிறது இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு மீன் பொரிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் மீன் போட்டு எடுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு மீன் வந்து உடையாமல் வந்திருக்கு. ஸோ ஓகே.
நான் மீன் பொரிக்கும் போது மீனில் வந்து என்ன மசாலா போட்டிருக்கேன்னா சால்ட்டு, வெறும் தனி மிளகாத்தூள், சில்லி பவுட்ரு, இது மிளகுத்தூள், இது 3 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். மீன் மசாலா போடுறதுல நம்மளே வீட்டில் அரைக்கிற தனி மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், இது 3மே போட்டு பொரிச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழம்பு வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் அந்த இன்னும் குழம்போட இது வரல. தேங்காய்லாம் அரைச்சிருந்தோம். மசாலா ஸ்மெல் போடுறதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுற வேண்டியதான். செம்மையாக இருக்குது. காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே ஓகே. மீனை போட்டதும் குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் போடுறது மட்டும் இல்லாமல் அது கூட பச்சை மிளகாவை நான் சேர்த்து லாஸ்ட்டாக தான் போடுவேன். ஒரு 2 செகண்ட் கழித்து பிளேட் போட்டு மூடி வச்சுட்டோம்னா அதுலேயே அந்த பச்சை மிளகா, மீன் எல்லாம் அந்த சூப்லேட் வாங்கி நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ தான் திருப்பி போட்டுருக்கேன். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா முடிஞ்சது மீன் பொரியல். ஆல்ரெடி சாதம் இப்போதான் வடிச்சிருக்கேன். சுட சுட சாதம். சாதம் ரெடி. மீனும் முடிய போகுது. குழம்புல மட்டும் நம்ம மீன் போட்ட வேண்டியதான். எனக்கு வந்து மீன் பொரிக்கும் போது இந்த எண்ணெய் வந்து எப்படியும் படதான் செய்யும் அடுப்பு மேலே. ஆனால் எனக்கு அது அப்பப்போ தொடச்சாதான் கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமும் நான் க்ளீன் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த மீன் எண்ணெய் வந்து தெரிக்கும் போது குழம்பு நம்ம எதாவது செய்யும் போது பட்டுச்சுன்னா எப்பவுமே ஒரு ஈரத்துணி வச்சுருப்பேன். அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. அது எப்போவுமே போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணி இருக்கிறதுன்னு. நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ மீன் போட்டுக்கலாம். சிம் பண்ணிவிட்டு மீன் வாங்கும்போது மீன் நாரக்கா வந்து 2 குட்டி சங்கரா மீன் கொடுத்தாங்க. என் பசங்களை பார்த்துட்டு ஆளுக்கு ஒன்று அடிச்சுக்கோங்கன்னு. அதனால் அவங்களுக்கு இந்த குட்டி சங்கரா. இது கூட நான் கீழே வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன். லைட்டாக பண்ணுங்கள், மீன் உடஞ்சிடக்கூடாது. லைட்டாக சென்டராக வச்சு கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வரட்டும். நம்ம அப்படியே பிளேட் போட்டோம்.
நல்லா வெந்து வந்துச்சு. எடுத்துடலாம். மீன் பொடியை வேலை முடிஞ்சாச்சு. குழம்பு மட்டும் ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும், அவ்வளோதான். இந்த மிளகா வந்து நல்லாவே வறுத்துட்டே சூட்டில் இருக்கனால சூப்பராக இருக்கும். இப்போ நாளைக்கு வரைக்கும் இதே பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மண் சட்டி மீன் குழம்பு. மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு டேஸ்ட் பயங்கர சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்ததோட மீன் போட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். இதுதான் என்னோட ஸ்டைல் மீன் குழம்பு. இதுலேயே வந்து இந்த சங்கரா மீன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலலாம் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். அப்படியே மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் அப்படி மட்டும் தான் போட்டு செய்வேன். சின்ன வெங்காயம், பூண்டுலாம். இதில் வந்து இந்த மீனுக்கு வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மீன் குழம்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இன்னும் அடுத்தடுத்து நான் சமையல் வீடியோ போடலான்னு பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.